கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்தியை கூப்பிட்டு டாக்டர் பேசிட்டு இருக்காங்க. கார்த்தி, உங்க அம்மாவை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 குண்டு வயித்துல பாய்ஞ்சதுக்கு அப்புறம் பொழைக்கிறதே கஷ்டம்னு சொன்னதுமே கார்த்திக் கடகடன்னு கண்ணுல கண்ணீர் வந்ததும் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு தம் கட்டி அவங்கனாலையும் முடியாம அந்த அளவுக்கு மனசை தேத்திக்கிட்டு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாங்க நம்பிக்கையோட தான் ஆபரேஷன் பண்ணணும். இருந்தாலும் ஆபரேஷன் சக்சஸ் ஆகல. அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போறதும் ஒண்ணுதான், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதும் ஒண்ணுதான்னு டாக்டர் சொல்றாங்க. அம்மா காப்பாத்திருக்கு இனி சான்ஸே இல்லையேன்னு கார்த்தி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட அப்படித்தானே வச்சுக்கோங்களேன். வேணா இழுத்து பிடிச்சி வச்சிருக்கலாமே தவிர அதுவும் எத்தனை நாளைக்குன்னு சொல்ல முடியாதுங்கிறாங்க. டாக்டர், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதுங்க. ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் யாராவது கூட்டிட்டு வந்து பார்க்கலாமான்னு டாக்டர் கேட்குறாங்க. ஃபாரின் கூட அனுப்பி பார்க்கலாமான்னு கூட நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கான உடம்பு அவங்களுக்கு ஏத்துக்காதுன்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்ணலான்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்க பேசிட்டு வாங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. கார்த்தி வெளியில வந்ததும் அவங்க அப்பா, அண்ணன், அண்ணி இவங்களை எல்லாத்தையும் பார்த்ததுமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எழுந்திரிச்சு எல்லாரும் ஓடி வந்து கார்த்தி என்னாச்சு, ஏன் அழுகுற அப்படின்னு பதறாங்க. கரெக்டா தீபாவும் வந்துடுறாங்க. ஏங்க என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க, அத்தைக்கு என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. எதுவுமே பேசாம அழுதுட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குதுன்னு மீனாட்சி கேட்குறாங்க. கார்த்தி என்னாச்சு சொல்லுன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கார்த்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆகலைங்கிறாங்க. இதை கேட்டதும் அருணாச்சலம் ஐயோ அம்மான்னு கதறாரு. அருணாச்சலம் நாச்சியான்னு கத்தி கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியாம அருண், ஆனந்த், கார்த்தி 3 பேரும் தவிக்கிறாங்க. கார்த்தி இனிமே அத்தையை காப்பாத்திற்கு வேற வழியே இல்லையான்னு கேட்குறாங்க மீனாட்சி. டாக்டர் எல்லாம் கை விரிச்சிட்டாங்க. இனி கடவுளா பார்த்து காப்பாத்தினா தான் உண்டுங்கிறாங்க கார்த்தி. எங்க அத்தைக்கு அந்த கருவியை பொறுத்த வேண்டியதானே, அத்தைக்கு உயிர் தானே முக்கியங்கிறாங்க தீபா. மனசை தளர விட்டுறாதீங்க. அத்தையோட உயிரை காப்பாத்திற்கு ஏதாச்சும் ஒரு வழி நமக்கு கிடைக்கும். நிச்சயமா அத்தை பொழைச்சு வரணும்னு விதி இருக்கு. அதனாலதான் இன்னும் அத்தை போராடிட்டு இருக்காங்க. குண்டடி பட்டதுமே அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும்ல. நிச்சயமா அத்தை திரும்பி வருவாங்க. வேணாலும் நான் சொன்னாலும் பாருங்க, வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு தீபா சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அருணாச்சலம் கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க. 3 பேரும் ஆறுதல் சொல்லி தேத்துறாங்க. ஏன் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அபிராமியை சுட்டு அந்த எவிடன்ஸ் அந்த வீடியோக்காரங்க மட்டும்தான் இருக்கு. அந்த மெமரி சிப் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம குற்றவாளிங்கிற எந்த எவிடன்ஸும் இல்லாம போய் அந்த எவிடன்ஸை மட்டும் அழிச்சிட்டோம்னா போலீஸ்னால நம்மளை எதுவும் செய்ய முடியாது. நாம் சுட்ட துப்பாக்கிலையும் நம்ம கைரேகை கிடையாது. நம்மளை சந்தேகப்பட்டு போலீஸே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாலும் எவிடன்ஸ் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. கண்டிப்பா போலீஸ் நம்மளை விட்டுருவாங்க. போலீஸ் ஒரு பக்கம் அவங்ககிட்ட எவிடன்ஸ் கேட்டு மிரட்டியிருக்காங்க. ஆனந்தாருன்னு அவனை தேடி போயிருக்காங்க. மொத்தத்துல அந்த வீடியோக்கார குழம்பி போய் கிடப்பான். அவனை இந்த நேரத்துல மிரட்டி அந்த வீடியோவோட மெமர்ஷிப் நம்ம வாங்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறாங்க ரியா. யோசிச்சு பார்த்துட்டு சரி அந்த சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சுரேஷ்க்கு ஃபோன் பண்றாங்க. சுரேஷ் ஃபோன் அட்டன் பண்றாங்க. டே, உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கா அந்த வீடியோவோட எவிடன்ஸை என்கிட்ட கொடுத்துருன்னு மிரட்டுறாங்க ரியா. இல்லைன்னா உன் கதையை முடிச்சுட்டு அந்த எவிடன்ஸை நானே எடுத்துக்குவேன், உனக்கு எப்படி வசதின்னு கேட்குறாங்க. ரியா மேடமே பேசுறது அப்படின்னு சுரேஷ் கேட்கவும், அடே அப்பா கண்டுபிடிச்சிட்டியே. டே, கல்யாண மண்டபத்திலேயே நான் எப்படி பட்டுவேன்னு உனக்கும் தெரியுமல்ல. நான் ஷூட் பண்ண அந்த எவிடன்ஸை கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு நல்லதுங்கிறாங்க. மேடம், அதான் என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறனால மறுபடியும் என்ன எதுக்கு டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க அந்த சுரேஷ். ஓஹோ அப்படியா, சரி நீ சொல்கிறத நான் நம்பிட்டேன். உன்னோட செல்லுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று சென்ட் பண்ணுறேன், நீ அதை பாருங்கிறாங்க ரியா. அந்த சுரேஷோட தங்கச்சி ஃபோட்டோவை தான் ரியா அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்ததும் இது என்னோட தங்கச்சி ஃபோட்டோங்கிறாங்க. பாத்தியா, உன் தங்கச்சியோட பிறந்த நாளுக்கு நீ போகிறதா இருக்கிற, ஆனால் நீ பிறந்த நாளுக்கு போக மாட்டே, அவளோட இறந்த நாளுக்கு தான் நீ போக போகிறேங்கிறாங்க. மேடம் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க சுரேஷ். ஆமாம், நீ தான் எவிடன்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டியே, அப்போ உன் தங்கச்சியை கொள்றதுல என்ன தப்பு, உன் தங்கச்சியை கொல்ல சொல்லி நீயே சொன்ன மாதிரி ஆயிடுச்சுங்கிறாங்க ரியா. டேய், மற்ற பொண்ணுங்க மாதிரி என்னை சாதாரணமாக எடை போட்டுறாத. உன்னோட ரூமுக்கு போய் அலசி ஆராய்ஞ்சு உன்னோட ஜாதகத்தையே நான் எடுத்து பார்த்துட்டேன். மேடம், என் தங்கச்சி ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சுரேஷ் கெஞ்சுறாங்க. அப்படிவா வலிக்குங்கிறாங்க. சரி நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்குறாங்க. என்னோட ரூமில் தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி நீ உடனே புறப்பட்டு வளசரவாக்கம் ஒரு கிரவுண்டுக்கு வா, நீ வரும்போது அந்த வீடியோ மெமரி எடுத்துட்டு வாங்க வந்துடுறேங்கிறாங்க. சுரேஷும் சரிங்கிறாங்க. வரேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்தினா உங்க குடும்பத்துல ஒருத்தர் இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல மேடம் நான் வந்துடுறேங்கிறாங்க சுரேஷ். சரின்னு போன வைக்கிறாங்க. சுரேஷ் யோசிக்கிறாங்க. அந்த மெமரி கொடுக்கலன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவேன் ரியா மிரட்டுறால, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவளை சும்மா விடக்கூடாது, இவளை எப்படியாவது மாட்டி விட்டுட்டோம்னா தான் நம்ம தப்பிக்க முடியும்னு நினைச்சிருக்காங்க சுரேஷ். ரியா அந்த சுரேஷை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து ராஜேஸ்வரி வெளியில வந்ததும் என்ன ரியா எங்க கிளம்பிட்டேன்னு வந்து கேட்கறாங்க. எனக்கு வெளியில 1008 வேலை இருக்கும், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா என்ன அப்படின்னு ரியா கேட்கறாங்க. இல்ல அபிராமி வீட்டுல இருந்து வைரத்தை அடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்ல, அதுக்காக உனக்கு போலீஸ் வேற தேடுதுன்னு வேற சொன்னியே, நீ வெளியில போய் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அந்த வைரத்தோட கதி என்ன ஆகுறதுன்னு ராஜேஸ்வரி கேட்கறாங்க. அப்போ உங்களுக்கு வைரம் கிடைச்சா போதும், நான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாலும் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படித்தானே கேட்கறாங்க ரியா. இல்ல அப்படி இல்ல ரியா, நீ இது வரைக்கும் வைரம் வச்சிருக்கேன்னு சொல்ற, இது வரைக்கும் கண்ணிலையும் காட்ட மாட்டேங்கிற, எங்க வச்சிருக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிற, அதனாலதான் நான் கேட்டேங்கிறாங்க ராஜேஸ்வரி. எல்லாத்தையும் நேரம் வரும்போது காட்டுறேங்கிறாங்க ரியா. கரெக்டா அப்போங்க ஐஸ்வர்யா வந்துட்டாங்க. வா ஐசு அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஐசு கண்ணத்துல என்னடின்னு கேட்கறாங்க. அது ஏமா கேட்கறேன், என் மாமியா குணமாகறதுக்காக என் புருஷன் கண்ணத்துல அளவு குத்தி விட்டுட்டாங்கிறாங்க. ஏ ரியா, என்ன இப்ப கிளம்பிட்டு எங்க போற அப்படின்னு கேட்கறாங்க ஐஸ்வர்யா. எங்க அம்மா உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்களா ரியா, நான் ஒரு மேட்ரோட வந்திருக்கேன், அது மட்டும் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சுன்னு வச்சுக்குவேன், நாங்களும் உன்ன மாதிரி பணக்காரங்களாயிடுவாங்கிறாங்க ஐஸ்வர்யா. நீயும் வைரத்தை ஆட்டையை போட்டு வந்துட்டியான்னு கேட்கறாங்க. ஆடா அதெல்லாம் ஒரு ஜுஜிபி இருக்கு, அதுக்கு மேல ஒரு பெரிய குடோனே கிடைக்க போகுதுங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஐசு என்ன சொல்ற, புதையிலே கிடைக்க போகுதான்னு கேட்கறாங்க அவங்க அம்மா. ஆமாமா இருமா எடுத்து கட்டுறேன்னு சொல்லிட்டு சோப் எடுத்து கட்டுறாங்க.
ஐஸ்வர்யா நீ என்ன லூசா? என்ன புதையல்னு சொல்லிட்டு சோப்பு கட்டி எடுத்து காட்டுற, இதுதான் புதையலான்னு கேட்குறாங்க ரியா. சோப்பு கட்டியை பார்க்காத, அதில் இருக்கிற அச்சை பாருங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஆமாம், என்ன அச்சு இதுன்னு ரியா கேட்குறாங்க. என் மாமியார் வீட்டில் இருக்கிற பீரோ சாவியோட அச்சு தான் இதுங்கிறாங்க. இதை வச்சு நான் ஒரு கள்ள சாவி ரெடி பண்ணி என் மாமியார் வீட்டில் இருக்கிற அத்தனை நகையும் பணத்தையும் நான் அடிக்க போறேங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு ஏடா கூடமா மாட்டிக்காதீங்கிறாங்க ரியா. நாங்களும் உன்ன மாதிரி பணக்காரர் ஆயிடுவோன்னு உனக்கு பொறாமையா இருக்குதான்னு கேட்குறாங்க. ஐஸ்வர்யா நீ அந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிற, நீ இந்த மாதிரி காரியத்தை பண்ணின பிரச்சனை ஆயிடும், மாட்டிக்குவ. அதனால தான் சொல்கிறேன். அதுவும் தவிர கள்ளச்சாவியெல்லாம் செய்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. கள்ளச்சாவி செய்கிறவன் உன்னைய போலீஸில் மாட்டி விட்டுருவான். கள்ளச்சாவி செய்கிறதுக்கெல்லாம் ஒரு டூப்ளிகேட் சாவியை கொடுத்து அந்த மாதிரி செய்ய சொன்னாலும் பரவாயில்ல. ஆனால் நீ இப்படி அச்செடுத்துக்கிட்டு போய் செய்ய சொல்கிற பாரு, ஏதோ திருட்டுத்தனம் இருக்குதுன்னு சொல்லி உனக்கு போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவான்னு சொல்கிறாங்க ரியா. இதை கேட்டதும் அதிர்ச்சி ஆகுறாங்க ஐஸ்வர்யா. அச்சோ என்ன ரியா இப்படி பயப்படுத்துற? அப்படின்னா இதுக்கு சாவியை தயார் பண்ண முடியாதான்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. எனக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்கான், அவன் மூலமாக வேணா சாவியை தயார் பண்ணி தர சொல்கிறேங்கிறாங்க ரியா. அப்படியா, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. நான் இப்போ வெளியே தான் போகிறேன், அவனை வேணா உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், வா போலான்னு கூப்பிடுறாங்க ரியா. அம்மா சரி நான் ரியா கூட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் ரியாவும் 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. ஐஸ்வர்யா கள்ளசாவி தயார் பண்ண போற, பார்த்து எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கிருந்து போறாங்க. அருண் கார்த்தி ஆனந்தி எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காங்க. அருண் கார்த்தியை கூப்பிட்டு அந்த ரியா சுட்டுட்டு போய் 3 நாள் ஆச்சு, அவளை இன்னும் தேடி கண்டுபிடிக்கவே முடியல. நான் இன்ஸ்பெக்டரையும் கூப்பிட்டு கேட்டேன், இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறதா சொல்றாங்க. நம்ம போலீஸையே நம்பிட்டு இருக்காம நம்மளும் ஒரு பக்கம் தேடினா என்னன்னு கேட்குறாங்க அருண். ஒரு சின்ன குழு கிடைச்சா கூட போதும், அவளை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த சதிகாரி நம்ம கூடவே இருந்து அம்மாவை இப்படி பண்ணிட்டாளே, என்னால் இதை தாங்கிக்கவே முடியலைங்கிறாங்க ஆனந்த். இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆனந்துக்கு ஃபோன் வருது. சார் நான் வீடியோ கேமரா சுரேஷ் பேசுகிறேங்கிறாங்க. நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கோம், எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. சரி நீங்கள் ஏன் தலைமறைவாக இருக்கீங்க? அந்த ரியா சுட்டதுக்கான ஆதாரம் எவிடன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்குன்னு கேட்குறாங்க. அதை எவிடன்ஸை வச்சு தாங்க நாங்கள் ரியாவுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும்னு கார்த்தி கேட்குறாங்க. சார் அந்த எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கிறதுனால தான் ரியா என்னை கூப்பிட்டு மிரட்டுறா. இப்போ கூட அந்த எவிடன்ஸை கொண்டு வர சொல்லி என்னை மிரட்டியிருக்கா, என்னோட இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்கிறாங்க. எங்கே வர சொல்லியிருக்கான்னு கேட்குறாங்க கார்த்தி. வலசர வாக்கத்தில் இபி ஆஃபீஸ் இருக்குது இல்லையா, அந்த கிரவுண்டுக்கு வர சொல்லியிருக்கா. அப்படி நான் போகலைன்னா என் குடும்பத்தையே காலி பண்ணிடுவேன்னு மிரட்டுறா சாருங்கிறாங்க சுரேஷ். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு கார்த்தி கேட்குறாங்க. சார் அந்த நம்பிக்கையில் தான் நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் சாருங்கிறாங்க சுரேஷ். ரியா வர சொல்லியிருக்கிற இடத்துக்கு நான் போகிறேன், இப்போ அவளுக்கு அந்த எவிடன்ஸை கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன், அதுக்குள்ளேயே நீங்கள் வந்துருங்க சாருங்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அவளை உடனே பிடிச்சிடலான்னு சுரேஷ் சொன்னதும் கார்த்தி சரிங்கிறாங்க. கார்த்தி ஃபோனை வச்சதும் சுரேஷ் ரியா மிரட்டியிருக்கா, இபி ஆஃபீஸ் கிரவுண்டுக்கு வர சொல்லியிருக்கா, அந்த எவிடன்ஸ் கொடுக்கலன்னா அந்த குடும்பத்தையே காலி பண்ணிடுவேன் ரியா மிரட்டியிருக்கான்னு சொல்கிறாங்க கார்த்தி. உடனே அங்கே போகிறேன், அண்ணே நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிருங்கிறாங்க. அருண் நானும் உங்க கூட வந்தால் உனக்கு ஹெல்ப்பாக இருக்குமில்ல, நானும் வரேங்கிறாங்க அருண். இல்லை நீங்கள் இங்கேயே இருந்து அம்மாவை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி மட்டும் போகிறாங்க. ஆனந்து உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கார்த்தி சொன்னது அத்தனையும் சொல்லி, இப்போ நீங்கள் இப்போ அங்கே இபி ஆஃபீஸ் கிரவுண்டுக்கு போனீங்கன்னா அந்த ரியாவை பிடிச்சிடலாங்கிறாங்க. அப்படியா சரி இப்போ உடனே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஒரு கும்பலாக போகிறாங்க. ரியாவும் ஐஸ்வர்யாவும் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துட்டு இருக்கிறாங்க. சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ரியா நீ இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. மேடம் நீங்கள் சொன்ன இடத்துல தான் மேடம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறாங்க. சரி சரி அங்கேயே இரு, இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரியா ஃபோன் கட் பக்கமாக கார்த்தியும் வெகு வேகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. சுரேஷ் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி ரியா சொன்னதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி அவகிட்ட அப்படியே பேச்சு கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ண வைங்க, நானும் வந்துடுறேன், போலீஸும் வந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. சரி சார் நான் வெயிட் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரியா ஐஸ்வர்யா கிட்ட அந்த சோப்பை கொடுன்னு கேட்குறாங்க. சோப்பு எடுத்து கொடுக்குறாங்க ஐஸ்வர்யா. ஆஹா நல்லா தான் அச்செடுத்திருக்க, சரி இதில் நான் முகத்தை கழுக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ரியா. என்ன விளையாடுறியா, சோப்பில் முகத்தை கழுவுனா அந்த அச்சு அழிஞ்சிடாதான்னு கேட்குறாங்க. ஆமாம் இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. நீ சொல்கிற ஆளை பார்க்கறக்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. நாம ஒன்றும் இப்போ அங்கே போகல அப்படிங்கிறாங்க ரியா. வேறொரு இடத்துக்கு போகிறோம், சுரேஷை பார்க்க போகிறோம், அந்த எவிடன்ஸை நீ தான் எனக்கு வாங்கி கொடுக்க போற அப்படின்னு ரியா எல்லா விவரத்தையும் சொல்லும்போது ஐஸ்வர்யா ஆன்னு ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையில நம்மளை கொண்டு சிக்க வைக்கிறாளே, இவ தப்பிக்கிறதுக்கு இதை வாங்குறதுக்கா நம்மளை இவ்வளவு கோளாரா கூட்டிட்டு வராளே அப்படின்னு வாயை பிளக்குறாங்க ஐஸ்வர்யா. ரியா இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல, நான் இப்படியே ஓடி போயிடுறேன், என்ன விட்டுருங்கிறாங்க ஐஸ்வர்யா. சொல்றபடி நீ செய்யலைனா இந்த சோப்பை நான் உடச்சு போட்டுருவேங்கிறாங்க ரியா. உடச்சிடாதடி அவசரப்பட்டு, பணக்காரி ஆகணுங்கிறது என்னோட பல வருஷ கனவு, அதான் நீ உடச்சிடாதடிங்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்படின்னா வாயை முடிக்கிட்டு நான் சொல்ற மாதிரி செய்யுங்கிறாங்க ரியா. நீ சொல்ற மாதிரி செஞ்சா நானும் சேர்ந்து ஜெயிலுக்கு போகணுங்கிறாங்க ஐஸ்வர்யா. உங்க கூட சேர வேண்டான்னு என் மாமியா அப்பவே சொன்னாங்க, அதையும் தாண்டி உங்க கூட நான் பழக்க வச்சதுக்கு நீ எனக்கு நல்லா பரிசு கொடுக்குறீங்கிறாங்க ஐஸ்வர்யா. முதல்ல வாயை மூடிக்கிட்டு வா, இல்லைன்னா அந்த அபிராமி மாதிரியே உன்னையும் உங்க அம்மாவையும் சேர்த்து ஐசியூக்கு அனுப்பிடுவேங்கிறாங்க ரியா. உன் மாமியாருக்கு பக்கத்துல பெட்டு காலியாக தான் இருக்கு, போறீங்களான்னு கேட்குறாங்க ரியா. ஒரு பேச்சுக்காக கேட்குறேன், நானும் உங்க கூட மாட்டிக்கிட்டா எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்கும்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. என்ன ஒரு 14 வருஷம் கிடைக்குங்கிறாங்க. அச்சுச்சோ அப்படின்னா தலையெல்லாம் நரைச்சு கிளவியத்தான் வெளியில வருவேனாங்கிறாங்க ஐஸ்வர்யா. நான் சொல்றபடி செஞ்சா நீ கிளவியாக வேண்டிய அவசியமே கிடையாது, யூத்தாவே இருக்கலாங்கிறாங்க. ரியாவும் ஐஸ்வர்யாவும் அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே தான் இறங்கணும் ஐஸ்வர்யா, முகத்தை நல்லா மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் ரியாவும் நல்லா முகத்தை மூடி கட்டிக்கிறாங்க. ரியா ஐஸ்வர்யா கிட்ட அங்கே நிற்கிறான் பாரு சுரேஷ், அவன் தான் வீடியோ கேமரா, அவங்ககிட்ட தான் என்னோட எவிடன்ஸ் இருக்கு, அதை நீ போய் வாங்கிட்டு வாங்குறாங்க. நான் போய் கேட்டா அவன் கொடுப்பானா,
என் மேல சந்தேகம் வந்துடாதான்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. ஏய் நீ தான் முகத்தை மூடி இருக்கியல, அதெல்லாம் ஒரு சந்தேகம் வராது, போய் கேளு அவன் கொடுப்பாங்கிறாங்க. சரி அந்த சோப்பை கொடுன்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டு அந்த எவிடன்ஸை நீ வாங்கிட்டு வா, அதுக்கப்புறமா சோப்பை வாங்கிக்கலாம் போங்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் சரின்ட்டு போறாங்க. ஐஸ்வர்யா போனதும் நான் தான் ரியா, அந்த மெம்பர்ஷிப் கொடுன்னு கேட்குறாங்க. இருங்க உங்களுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா திரும்பி பேக்கெல்லாம் வச்சுட்டு அந்த பக்கம் ரெடியா வச்சிருக்கிற கவத்தை எடுக்கிறாங்க. ஐஸ்வர்யா யாராவது பாக்குறாங்களா அப்படின்னு சுத்தியும் பத்தியும் பார்த்துட்டு இருக்கும்போது ஏமாந்த நேரம் பார்த்து அந்த சுரேஷ் ஐஸ்வர்யாவை கைத்தால கட்டி போட்டுறாங்க. ரியா நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அச்சோ என்னது இவன் இப்படி பண்ணிட்டானே, நம்ம ஒரு பிளானோட வந்தா இவன் ஒரு பிளான் பண்ணிட்டானே, சிக்கினது ஐஸ்வர்யா தானே, வசமா மாட்டிக்கிட்டு கிடக்கட்டும், நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப ரியா ஓட்டா முடிச்சிட்டாங்க. அந்த பக்கமா கார்த்தியும் வந்துட்டாங்க. அடியே கூட்டுக்கலவனி தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைங்கிறது நிரூபிச்சிட்டியே, உன்னை எவ்வளவு தடவை அருண் ஆனது எல்லாருமே மன்னிச்சு மன்னிச்சு விட்டுருப்பாங்க, அப்படி இருந்து நீ இப்ப தானே வந்து வசமா மாட்டிக்கிட்டியே ஐஸ்வர்யா. வாழ்க்கையில மறுபடியும் இந்த ரியாவால மண்ணள்ளி போட்டுக்கிட்டியே ஐஸ்வர்யா, என்ன நடக்க போதோ தெரியலையேப்பா.